இதுவரை நம்ம எத்தனையோ அல்வா சாப்பிட்ருப்போம். ஆனா, இஞ்சியில என்னைக்காவது அல்வா செஞ்சு சாப்பிட்ருக்கோமா? ஆமாங்க. இந்த வீடியோல இஞ்சிய வச்சு எப்படி அல்வா செய்ய போறோம்ன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு இஞ்சிய நல்லா கிளீன் பண்ணி அரைச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில நெய் விட்டு அதில முந்திரி பருப்ப வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில கொஞ்சமா நெய் விட்டு அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்ட உள்ள சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை கைவிடாம நெய் விட்டு பாத்திரத்தில அடி பிடிக்காம நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அது சீக்கிரம் வெந்துரும். 1 கப் இஞ்சிக்கு 1 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கோம் திருகி. அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம வந்து இஞ்சி காரமா இருக்கனால தான் நம்ம 1 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறோம். இப்போ வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2லேருந்து 3 தடவை வந்து நெய் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாத்திரத்துலேருந்து ஹல்வா ஒட்டாம வர வர நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஏலக்காய் தூளை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இஞ்சியே பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.